Good morning, students. The first two lessons in geography have been already taught to you. I hope you have watched those videos. Now I am going to teach you the third lesson, Unit 3, Components of Agriculture. So, first of all, what is meant by agriculture? So, agriculture is the process of producing food for people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals, that is livestock. அப்போ விவசாயம் என்று அழைக்கக்கூடிய இந்த வேளாண்மை அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப, வேளாண்மை என்பது அல்லது விவசாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்தும் மற்றும் கால்நடைகளை வளர்த்தும் மக்களுக்கு உணவையும் கால்நடைகளுக்கு தீவனத்தையும் நார் மற்றும் தேவையான இதர பொருட்களை வழங்குவதாகும் அப்படின்னு அதற்கு நம்ம மீனிங் சொல்கிறோம் வேளாண்மை அப்படின்றதுக்கு. அப்போ அந்த வேளாண்மையில் என்ன மாதிரியான கூறுகள்லாம் இருக்குது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துடன் தொடர்புடைய மற்ற என்னென்ன பிரிவுகளெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். India's varied natural environments resulted in a great variety of soils compared to any other country of similar size in the world. The rich, deep and fertile soils support high density of population through agricultural prosperity. அப்போ சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் வளங்களில் மிகவும் முக்கியமான வளமாக இந்த மண் வளம் கருதப்படுகிறது. நிறைய வளங்கள் இருக்குது. அப்போ மினரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம், வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான வளங்கள் தான். அந்த வளங்களில் மண் வளம் மிக முக்கியமான ஒரு வளமாக கருதப்படுகிறது. உலகில் காணப்படக்கூடிய நம்ம இந்திய நாட்டினுடைய பரப்பளவை கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் ஒரு வேறுபட்ட இயற்கை சூழல் அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளுக்கு காரணமாக உள்ளது. இந்த வளமான மண் வகைகளால் வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதன் மூலமாகவும் அதிக மக்கள்தொகைக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்றது. ஸோ சாயில் இஸ் த uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matter, living organism, air and water. அப்போ மண் என்பது ஒரு கனிமங்களினுடைய கூட்டுப்பொருட்கள், மக்கிய தாவரங்கள், இந்த விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் மண். So grains in the soil are of three categories, namely clay, silt and sand. அப்போ கிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண் துகள்கள் எதனால் ஆனப்பட்டதுன்னா 3 பிரிவுகளாக இதில் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளேனா தெரியும், களிமண். சில்ட் அப்படின்னு சொன்னால் மண்மண்டி படிவு. தென் சாண்ட், மண். இது 3ஐயும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரெயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை தி weathering of rocks under different conditions. Some soils are formed by the deposition of agent of denudation. Soils can vary greatly from one region to other. அப்போ பல்வேறு காலநிலை சூழலில் இந்த பாறைகளெல்லாம் சிதைவடைவதனால இந்த மண் உருவாகிறது. சில மண் வகைகள் டெனுடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு பின்னாடி அந்த மண் படிய வைக்கப்பட்டு உருவாகின்றன. மண்ணானது பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபடும், அதாவது தேசத்திற்கு தேசம் இது வேறுபடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில், இந்த மண்ணில் என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஷார்ட்லி we tell as ICAR, set up in 1953, divides the soil of India into the following 8 major groups. அப்போ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது. அப்போ அது என்ன அப்படின்றது கீழே பாருங்கள், ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில், அந்த டைப்ஸ் ஆஃப் சாயிலில் என்ன மாதிரியான சாயிலாக எத்தனை % இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலையும் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சாயில் டைப், கேரக்டரிஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கிராப்ஸ் க்ரோயிங். ஸோ மண்ணினுடைய வகை, அதனுடைய பண்புகள், அந்த மண்ணினுடைய கேரக்டர்ஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மண் எங்கே பரவி இருக்கின்றது, எங்கே காணப்படுகின்றது, கிராப்ஸ் க்ரோயிங்,
அந்த மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அலிவியல் சாயில். அலிவியல் சாயில்னால் வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். வண்டல் மண் வளமான மண். ஸோ காதர் லைட் கலர்ட் மோர் சிலிசியஸ். ஸோ அப்போ காதர் என்ற இந்த வகையான மண் வெளிர் நிறமுடையது, ஒரு மணற்பாங்கான மண். நெக்ஸ்ட் பாங்கர், the older alluvium composed of lime nodules and has clayey composition. It is dark in color. அப்போ சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் உடையது தான் இந்த பாங்கர். இதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடர் நிறமுடையது, அடர்த்தியான ஒரு நிறத்தை உடையது, டார்க் இன் கலர். ஸோ ஃபார்மேஷன் இது எவ்வாறு உருவாகின்றது அப்படின்னு பார்க்குறப்ப செடிமெண்டேஷன் deposited by streams and rivers when they slowly lose. So chemical properties rich in potash, phosphoric acids, lime and carbon compounds but poor in nitrogen. So nature sandy loam, silt clay profile shows no marked differentiation. அப்போ இந்த மண்ணினுடைய உருவாக்கம் பார்க்குறப்ப சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளினுடைய வேகம் குறையும் போது படிய வைத்ததினால் இந்த மண்கள் உருவாகின்றன. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக இந்த மண்ணில் காணப்படுகின்றது. நைட்ரஜன் சத்து இந்த மண்ணில் குறைவாக இருக்கின்றது. இந்த மண்ணினுடைய தன்மை பார்க்குறப்ப வண்டல் மற்றும் சில்ட்னு சொல்லக்கூடிய மண்வண்டி, கிளே, களிமண் போன்ற கலவைகளுடன் மண்ணடுக்கு காணப்படுகிறது. இந்த மண் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்டு பீகார். கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆற்று பள்ளத்தாக்குகள், ரிவர் வேலிஸ்னால் ஆற்று பள்ளத்தாக்குகள். அப்புறம் சமவெளி பகுதியான உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த மண்ணு காணப்படுகின்றது. ஸோ கிராப்ஸ் க்ரோயிங், இதில் என்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளையும் அப்படின்னு பார்க்குறப்ப ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். தென் செகண்ட் டைப் பிளாக் சாயில், கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்மேஷன் derived from basalt of Deccan Trap, color black color due to the presence of titanium and iron. Chemical properties consist of calcium and magnesium carbonates, high quantities of iron, aluminum, lime and magnesium. ஸோ அப்போ இதனுடைய உருவாக்கம் பார்க்குறப்ப தக்கான பகுதிகளில் டெக்கான் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கான பகுதியில் உள்ள பாசால்ட் பாறைகளிலிருந்து இது உருவாகின்றது. இதனுடைய கலர் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பிளாக் கலர். டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள் இதில் உள்ளன. இதனுடைய வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறப்ப கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மேக்னீசியம் ஆர்கோனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வேதியியல் பண்புகளில் கால்சியம் கார்பனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு மற்றும் மேக்னீசியம் இந்த மண்ணில் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக காணப்படுகின்றது. ஸோ ரிச் இன் பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம், மேக்னீசியம் பட் புவர் இன் நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ். இலை மக்குகள் இதில் குறைவான சத்துக்களாக காணப்படுகின்றன. இதனுடைய தன்மை பார்க்குறப்ப ஸ்டிக்கி வென் வெட், ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர், ரெட்டினிட்டி. ஸோ அப்போ இதனுடைய மண்ணினுடைய ஈரம் பார்த்திங்கன்னா இது ஈரமாக இருக்கும்போது சேராக காணப்படும். ஈரப்பதத்தை அதிக நேரம் தக்க வைத்து கொள்ளும் ஒரு தன்மை உடையது தான் இந்த பிளாக் சாயில். ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிரா அண்ட் மால்வா பிளாட்டியூ, கத்தியவார் பெனிசுலா, தெலுங்கானா அண்ட் ராயல்சீமா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இந்த பகுதியில் இந்த மண் காணப்படுகின்றது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் பார்க்குறப்ப காட்டன், மில்லட்ஸ், டொபாக்கோ அண்ட் சுகர் கேன். தென் தேர்ட் ஒன் இஸ் ரெட் சாயில். ஸோ ஃபார்மேஷன் decomposition of ancient crystalline rocks like granites and gneiss and from rock type. அப்போ இந்த செம்மண் அப்படின்றது பழமையான ஒரு படிக பாறைகளால் கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதனால் உருவாகின்றன. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குன்னா ரிச் இன் மினரல்ஸ் சச் as iron and magnesium, deficient in nitrogen, humus, phosphoric acid and lime. இரும்பு மற்றும் மேக்னீசியம் அதிகமாக காணப்படுகிறது. நைட்ரஜன், இலை மக்குகள், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் இதில் குறைவாக காணப்படுகின்றது. அப்போ நேச்சர் தன்மை லைட் டெக்ஸ்சர், போரஸ் ஃப்ரையபிள், பிரசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் soluble salt, clay fraction of the red soil generally consist of calionitic minerals. அப்போ மின்துகள்கள் இடையளவு ஒரு குறிப்பிட்டுள்ள உப்பு கரைசல் வெண்களி பாறை
தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சிறு வெடிப்புகளுடன் கூடிய ஒரு செம்மண் கலந்த மண் படிவு. இந்த மண் எங்கே காணப்படுகின்றதுன்னு பார்க்குறப்ப ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அதில் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா ஜார்க்கண்ட், இந்த பகுதியில் இந்த மண்கள் காணப்படுகின்றன. இதில் என்னென்ன பயிர்கள் வளரும்? கிராப்ஸ் க்ரோயிங், வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ், பருப்பு வகைகள், இந்த மாதிரியான பயிர்கள் இந்த மண்ணில் வளரக்கூடியது. தென் லேட்டரைட் சாயில், ஃபோர்த் டைப். ஸோ லேட்டரைட் சாயில்னா சரளை மண். ஸோ ஃபார்மேஷன் ஃபார்ம்ட் இன் த ரீஜியன்ஸ் வேர் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் ப்ரிவைட். இட் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல், லீச்சிங் அப்படின்னு சொன்னால் மண் சுவரல் காரணமாக உருவாகின்றது. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் த ஹைட்ரைட் ஆக்சைடு ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம். ஸோ நேச்சர் மோர் அசிட்டிக் ஆன் ஹையர் ஏரியாஸ், புவர் இன் ஹை லெவல், cannot retain moisture, while plains they consist of heavy loam and clay and easily retain moisture. இது உயரமான மலைப்பகுதிகளை பார்க்குறப்ப அதிக அமிலத்தன்மையுடன் காணப்படும். தாழ்வான பகுதியில் குறைந்த அளவு அமிலத்தன்மையும் உடையது. பொதுவாக இது ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும். அதிகமாக ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது கிடையாது. அப்போ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அசாம் ஹில் சம்மிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ரீஜியன் ஆஃப் ஒடிசா. அசாம் குன்றுகள், கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில், ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் இந்த மண் காணப்படுகின்றது. இந்த மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப காஃபி, ரப்பர், கேஷ்யூநட் அண்டு டாபிக்கோ. இப்போ காஃபி, ரப்பர், முந்திரி மற்றும் டாபிக்கோ அப்படின்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு அல்லது குச்சிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். மலை, காடு மற்றும் மலைமண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப டிஃபர் ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜியன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட். Formation due to the mechanical weathering caused by snow, rain, temperature variation. Chemical properties are deficient in potash, phosphorus and lime. Nature light, sandy, thin and found with the piece of rock. Their character changes with the parent rocks. Very rich in humus. Slow decomposition makes it acidic. அப்போ பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக இந்த மண் உருவாகிறது. காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இந்த இடம் மாறுபடும். இதனுடைய வேதியியல் பண்புகள் பார்க்குறப்ப பொட்டாஸ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது. அதனுடைய தன்மை பார்க்குறப்ப மென்மையான மணல் மற்றும் பாறை துகள் கலந்து காணப்படுகிறது. இம்மண்ணின் தன்மை பார்க்குறப்ப தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. பேரண்ட் ராக் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாய்ப்பாறை அதுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அதிக இலை மக்கு சத்துக்களை உடையது இந்த மண். மெதுவாக மக்குகள் சிதை வருவதால் அப்போ அந்த மக்குகள் சிதையக்கூடிய காலம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அதனால் இதனுடைய காரத்தன்மை அசிடிக் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மண் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் உள்ள ஊசி இலை காடுகளின் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த மண் காணப்படுகின்றது. Crops growing, coffee, tea, rice, maize, potato, barley, tropical fruits and various types of species. அப்போ tropical fruits அப்படின்னு சொன்னால் வெப்பமண்டல பல வகைகள். வெப்பமண்டல பல வகைகள் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். அதை தவிர வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னு சொன்னால் பல்வேறு வகையான வாசனை பொருட்களும் வளர்வதற்கு ஏற்ற இந்த ஒரு மண்ணு தான் என்னது? ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். தென் அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், வறண்ட பாலைவன மண். So formation due to the privilege of the dry climate, high temperature and accelerated evaporation, the soil is dry. It is also lacks humus content due to the absence of vegetative cover. So chemical properties contain high percentage of soluble salt, alkaline with varying degree of calcium carbonate and are poor in organic matter, rich enough in phosphate though poor in nitrogen. So nature of the soil, light in color, low humus, friable structure, low in moisture. அப்போ இந்த
அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் சொல்லக்கூடிய வறண்ட பாலை மண் வந்து உருவாகுவதற்கு வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண் மேல் வறண்டு காணப்படுகிறது, வறட்சியாக இருக்கும். தாவரங்கள் இல்லாத காரணத்தினால் இதில் இலைமக்கு சத்து வந்து குறைவாக காணப்படுகிறது. இதனுடைய வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதிக அளவிலான உப்பு அமிலத்தன்மை, பாஸ்பேட் மற்றும் அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாகவும் இந்த மண்ணில் காணப்படுகின்றது. இதனுடைய தன்மை பார்க்குறப்ப வெளிர் நிறமுடையது, குறைந்த இலைமக்கு சத்து, புரதத்தன்மையுடையது, குறைந்த ஈரப்பதத்தையும் உடையது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ராஜஸ்தான், நார்த்தன் குஜராத் அண்ட் சதன் பஞ்சாப். ராஜஸ்தான், குஜராத்தினுடைய வடபகுதி, பஞ்சாப் மாநிலத்தில் தென்பகுதியில் இந்த மண் காணப்படுகின்றது. இதில் வளரக்கூடிய பயிர்கள் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மெய்ஸ் அண்ட் பல்சஸ் வித் இரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர்ப்பாசன வசதியுடன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலியன் அண்ட் ஆல்கலைன் சாயில். அப்போ உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மேஷன் formed due to the ill drainage which causes waterlogging. Injurious salts are transferred from subsurface to the topsoil by the capillary action. It causes the salination of soil. So chemical properties: liberate sodium, magnesium and calcium salt and sulfurous acid. Nature consists of undecomposed rock and mineral fragments which on weathering. அப்போ இந்த உப்பு மற்றும் காரமண் பார்க்குறப்ப வடிகால் இல்லாத காரணத்தினால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் இந்த நுண்புழைவு நுழைவு காரணமாக மண்ணினுடைய கீழ் அடுக்கிலிருந்து மேற்பரப்புக்கு கடத்தப்படுகிறது. இதனால் இந்த மண் என்னாகும்? உப்பு மற்றும் காரத்தன்மையுடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதியியல் பண்புகள், அதில் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சோடியம், மெக்னீசியம், கால்சியம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலம் வந்து இதில் அதிகமாக காணப்படுகின்றது. இதனுடைய தன்மை பார்க்குறப்ப சிதைக்கப்படாத பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, டீகம்போஸ்டு ராக் மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை உடையது அப்படின்றாங்க. ஸோ அண்ட் மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆன் வெதரிங். ஸோ இந்த மண் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா, இந்த ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா. அப்போ உப்பு மற்றும் கார மண்ணில் ஏதாவது பயிர்கள் வளரும்னா வளராது, இந்த பயிர்களும் வளரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ தென் பிடி அண்ட் மார்ஷி சாயில். ஸோ 8th one பிடி அண்ட் மார்ஷி சாயில்னு சொல்லக்கூடியது களிமண் மற்றும் சதுப்பு நில மண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஃபார்ம்ட் இன் ஹியூமிட் ரீஜியன்ஸ் ஃப்ரம் த ஆர்கானிக் மேட்டர். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி. பிடி சாயில்ஸ் ஆர் பிளாக், ஹெவி அண்ட் ஹைலி அசிடிக். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: deficient in potash and phosphate, contain considerable amount of soluble salt and 10 to 40% of organic matter and high proportion of vegetable matter. So nature contain considerable amount of soluble salt and 10 to 40% of organic matter and high proportion of vegetable matter. So அப்போ இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண் வந்து உயிரின பொருட்களின் ஈரக்காலநிலை உள்ள பகுதிகளில் இந்த மண் காணப்படுகிறது. இந்த வகையான மண் கருமை நிறமும் மற்றும் அதிக காரத்தன்மையுடனும் காணப்படும். அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இந்த மண் காணப்படுகின்றது. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாகவும், கணிசமான அளவில் உப்பு கரைசல், உயிரின பொருட்கள் 10-40% வரை காணப்படுகிறது அப்படின்றாங்க. இதனுடைய தன்மை பார்க்குறப்ப ஈரத்தன்மையுடன் இலை மக்கை கொண்டும் கருமை நிறத்திலும் உள்ளது. அப்போ இந்த மண் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறப்ப கோட்டயம் அண்டு ஆலப்புழை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், and coastal areas of Odisha and Tamil Nadu, Sundarbans of West Bengal, in Bihar and Almora district of Uttarakhand. அந்த வளங்களெல்லாம் இந்த மண் காணப்படுகின்றது. இந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள் க்ரோயிங் கிராப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பேடி, ஜூட். ஜூட்னா சணல், பேடினா நெல். இந்த மண் இந்த பகுதியில் விளையக்கூடிய ஒரு வகையான தாவரம். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்தியா மேஜர் சாயில் டைப்ஸ் அதுன்றதை உங்களுக்கு அந்த மேப்பில் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த சாயில்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு. இதை வந்து நம்ம தனியாக இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம், டைப்ஸ் ஆஃப் சாயில். அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த சாயில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. மேப்பில் அதை எப்படி நீங்கள் மார்க் பண்ணுன்றத ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சாயில் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் சீரழிவு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாயில் டீக்ரேடேஷன் இஸ் an acute problem in India according to
a 2015 report of the Indian Institute of Remote Sensing IIRS. So they estimated the amount of soil erosion that occurred in India was 147 million hectares. So the main problem of the Indian soils are soil erosion, then degradation of soil, water logging, saline and alkaline, then salt flats, types of soil or different erosion. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மண் சீரழிவு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் IIRSன்னு சொல்லக்கூடிய 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சாயில் எரோஷன் சொல்லக்கூடிய மண் அரிப்பு. அந்த மண் அரிப்பில் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஷீட் எரோஷன், ட்ரில் எரோஷன், கல்லி எரோஷன், ரேவின் அண்டு பேட்லேண்ட். அப்போ தாள் அரிப்புன்னு சொல்லுவோம், நீரோட்ட மண்ணரிப்பு, நீர் பள்ள மண்ணரிப்பு, பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு போன்ற பல வகைகள் இந்த மண்ணரிப்பில் இருக்குது. ரெண்டாவதாக பார்க்குறப்ப டீக்ரேடேஷன் ஆஃப் சாயில், மண் சீரழிவுகின்றது. அடுத்தது வாட்டர் லாகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் தேங்குதல், நீர் அதிகமாக தேங்குறதுனால மண்ணுக்கு பாதிப்பு தான். அதோடு மட்டும் இல்லாமல் சாலியன் அண்ட் ஆல்கலைன், உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மண் வகைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய சவால். ஸோ 5th ஒன் இஸ் சால்ட் ஃப்ளாட்ஸ். ஸோ அப்போ மண் உப்பு மண்ணில் அதிகமாக படிவுகளால் இருக்கிறதுனாலும் மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். அப்போ இந்த மண்ணை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அதனுடைய மேலாண்மை எவ்வாறு செய்ய வேண்டும். ஸோ அஃபாரஸ்டேஷன், கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், இம்ப்ரூவ் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ். So improved of agricultural practice la contour method, rotation of crops, contour bunding, strip cropping, planting of shelter belts, adopting the techniques of the sustainable agricultural or different conservation methods for better soil management. அந்த மண் வளத்தை நம்ம எவ்வாறு அந்த பாதுகாக்கணும், அதற்கு உண்டான சிறந்த மேலாண்மை திட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப காடுகளை இன்னும் அதிகமாக நாம் உருவாக்க வேண்டும். இந்தியாவினோட காடுகள் எண்ணிக்கை பத்தாது. அப்போ இன்னமும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சமூக காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம்ல காடுகளே இல்லாத பகுதிகள் வறட்சியாக இருக்கும்போது அதில் வளரக்கூடிய மரங்களை நம்ம நடணும். அப்போ அதிக எண்ணிக்கையில் மரங்களை நடும்போது அந்த மரத்தினுடைய வேர்கள் என்னாகும், மண்களை நன்றாக இறுகப்பற்றிக்கொள்ளும். அப்போ இறுகப்பற்றிக்குச்சுன்னா மண் அரிப்பு ஏற்படுவது தடுக்கப்படும். அப்போ இன்னமும் நம்ம அதிகமாக காடுகளை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி அணைகள் மற்றும் குறுக்கணைகளை கட்டுதல். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரினியல் ரிவர்ஸ் இருக்குது. பெரிய ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரும். அப்போ அந்த தண்ணீர்களை நாம் தேக்க வேண்டும். அப்போ ரெய்னி சீசனில் அதிகமாக தண்ணி வர்றதுனால மண் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கடத்தப்படும், அடிச்சுக்கிட்டு போகும். அப்போ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஆற்றுகளுக்கு குறுக்கே என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஒரு அணைகளை கட்டணும், சிறிய அணைகளையும் கட்டலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிராஷிங், 3rd டைப்பில் சொல்கிறாங்க. அதிக மேய்ச்சலையும் தடுக்கணும். ஆடு மாடுகள் அதிகமாக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை சாப்பிடுவதனாலும் மண்ணினுடைய அந்த எரோஷன் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th ஒன் இம்ப்ரூவ்டு மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சம உயரம் உழுதல், கண்டோர் மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னா உழுவக்கூடிய உயரம், நிலத்தை உழுவுறப்ப ஒரு பக்கம் பள்ளமாகவும் இன்னொரு பக்கம் பள்ளம் குறைவாகவும் அப்படி உழுவுதனமாக சரி கிடையாது. ஒரே உயரமாக சமமாக உழுவல் பணியை செய்ய வேண்டும். அதே மாதிரி பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், இப்போ சுகர் கேன் போட்டோம்னா அடுத்தது நெல், அப்படி மாற்றி மாற்றி போடணும். ஒரே பயிரை தொடர்ந்து அந்த மண்ணில் நம்ம விளைவிக்கக்கூடாது. அப்படி விளைவிச்சோம்னா மண்ணினுடைய சத்துக்கள் குறைவாக காணப்படும். அப்புறம் அந்த நிலங்களை சுற்றி நம்ம கரைகளை கட்டணும். கண்டோர் பண்டிங் அப்படி சொன்னால் நிலங்களை சுற்றி கரைகளை கட்டுவதனால மண் அரிப்பு கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் ஸ்ட்ரிப் கிராப்பிங் சொல்லக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் இந்த படிக்கட்டு வேளாண்மை விவசாய முறையை நம்ம செய்யணும். அடுத்தது பட்டை பயிரிடல் அப்படின்ற காற்றெதிர் திசையில் மரங்களை நட வேண்டும். இப்படிலாம் பண்ணோம்னா மண்ணினுடைய சீரழிவு தடுக்கப்படும். ஸோ 3.1 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். We continue 3.2 irrigation in the next class. Thank you students.